சிவதத்துவ சிவம் சேனல் சப்ஸ்கிரைபராக இருந்து எமது ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய நண்பர்களுக்கும் நேரிலேயோ ஃபோன் மூலமாகவோ வாட்ஸ்அப் இன்னபிற வழிகள் மூலமாக தங்களுக்கான ஜோதிட பலன்களை ஜாதக பலன்களை முறையாக பெற்றுக்கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மேசராசியை தொட்டு மீன ராசி வரை ஒரு ராசிகளிலும் செவ்வாய் இருக்கும்போது ஏற்படக்கூடிய பொதுவான பலன்களை தொடர்ந்து வரிசையாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இந்த பதிவில் ஒருவருடைய ஜாதகத்தில் தனுசு ராசியில் செவ்வாய் இருந்தால் ஏற்படக்கூடிய பொதுவான பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம். தனுசு ராசியில் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் நேச்சுரலாக பார்க்கும்போது அந்த செவ்வாய்க்கு அது ஒரு ஃப்ரெண்ட்லி ராசி தான். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் உண்டான ஒரு தன்மை அதில் இருக்கும். இந்த தனுசு ராசியில் குருவனுடைய ராசியான தனுசு ராசியில் செவ்வாய் இருக்கும்போது அந்த பர்சன் ஒரு கொள்கை கோட்பாடு அது சார்ந்த ரீதியான வழி நடத்தக்கூடிய செயல்பாடுகளை கொண்டவராக இருப்பார். எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடும் போதும் அதுக்கு அதில் ஏதாவது ஒரு கொள்கை கோட்பாடு அவருக்கு இருக்கும். உற்சாகமாக ஈடுபடுவார். புதிய வெற்றிகள் அது மாதிரி நியூ எக்ஸ்பீரியன்ஸ் போன்றவற்றை தேடுவதில் ஒரு முன்னோடியாக இருப்பாங்க. இப்போ ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் ஆகிட்டோம்னே அடுத்து என்ன சக்ஸஸ், புதுசாக ஏதாவது வெற்றி கிடைக்கணுமே, புதுசாக ஏதாவது நம்ம அதில் அது மூலிமா நமக்கு ஏதாவது ஒரு நாலேஜ் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேடுவதில் ஒரு ஃப்ரண்ட் ரன்னராக இருப்பாங்க, ஒரு முன்னோடியாக இருப்பாங்க. ட்ராவலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. அதே மாதிரி ஃபினான்ஷியலாக தன்னை டெவலப் பண்ணிக்கணுங்கிற அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ப்ரொஃபஷ்னல் நாலேஜ் அதே மாதிரி ப்ரொஃபஷ்னலில் இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்ட்ரி அதெல்லாம் கலெக்ட் பண்ணி அதெல்லாம் அந்த நாலேஜெல்லாம் அக்விசிஷன் பண்ணி வச்சுருப்பாங்க, தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதாவது பொருளாதாரத்தை வளர்த்து கொள்ள தேவையான அறிவை அல்லது அதனுடைய வரலாற்று அறிவை சேகரித்து வைத்திருக்குள்ள நபராக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். தனுசு ராசியில் செவ்வாய் இருக்கும்போது போட்டித்தன்மை வாய்ந்தவராக காம்படிட்டிவ் பவர் உள்ளவராக இருப்பார். ஆக்ரோஷமாக பேச தெரிஞ்சவராக இருப்பாங்க, ஆக்ரோஷமாக பேசக்கூடியவராக இருப்பாங்க. இளம் பருவத்திலேயே ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட ஒரு கரேஜோடு இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அது மாதிரி புதிய வாகனங்களை வாங்குவது அது வாகனங்களை ஓட்டுவதில் சுறுசுறுப்பாக ஆர்வம் காட்டக்கூடியவங்க இருப்பாங்க. ஸோ அதனால் புதுசாக ஒரு காரு பைக்கு இந்த மாதிரி வாங்குறதுல ஆர்வமும் அதை தன்னோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை ஓட்டுறதில் ட்ரைவ் பண்ணுறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடியவராகவும் இருப்பாங்க. அதே மாதிரி ஏதோ ஒன்றில் ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க, முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு காரியத்தில் அப்போ அதில் அவ்வளோவா வளைஞ்சு கொடுத்து போக மாட்டாங்க, ஒரு ஸ்ட்ராங்காக போல்டாக அதில் நிற்பாங்க. ஸோ முடிவெடுத்த காரியத்தில் வளைந்து கொடுக்காம ஒரு கடுமையாக நிற்கக்கூடிய தன்மை இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் டாமினேட்டிங் கேரக்டராக ஆதிக்க மனப்பான்மை உண்டாகலாம். தனுசு ராசி குருவனுடைய வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கும்போது அதே மாதிரி தான் சார்ந்த துறையில் உள்ள விஷயங்களை அல்லது தொழில்நுட்பங்களை மற்றவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது டீச்சிங் கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இவங்ககிட்ட இருக்கும். எந்த ஃபீல்டில் இருக்காங்களோ அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய நாலேஜை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு டீச் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இவங்கக்கிட்ட இயல்பாக வரும். இந்த தனுசு ராசியில் குரு இருக்கும்போது ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா இவங்க நிபுணர்கள், வங்கியாளர்கள், பேங்கர்ஸ், ரிசர்ச்சர்ஸ், ஆராய்ச்சியாளர்கள், பாதுகாப்பாளர்கள், ஆர்மி, இந்த மாதிரி காவல், இந்த மாதிரி போலீஸ், இந்த மாதிரி பாதுகாப்பாளர்கள், உரிமையாளர்கள், பயிற்சியாளர்கள், கோச்சர் என்றெல்லாம் நூல்கள் எடுத்து சொல்கின்றன. மாதிரி தனுசு ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கும்போது ஃபினான்ஷியல் மெஷர்மெண்ட் செய்யக்கூடிய பலம் உங்களுக்கு உண்டாகலாம் என்றும் சொல்லுகிறது. நிதி மதிப்பீடு செய்யும் பலம் உண்டாகலாம் என்று சொல்லப்பட்டுள்ளது நூல்களில். புகழ் மீது ஆசை கவனம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதே போல் தனக்கு எதிரான நடவடிக்கைகள் மீது வெடிக்கும் தன்மை கொண்டவர்கள். அதாவது நமக்கு எதிராக ஆப்போசிட்டாக ஒருத்தர் செய்கிறாங்க, நமக்கு அப்போனண்ட்டாக வர்றாங்கங்கிற போது அது எக்ஸ்ப்ளோசிவ் ஆகக்கூடிய அந்த ஒரு கேரக்டர் அவங்ககிட்ட இருக்கும். எதையும் நேரடியாக அணுகக்கூடியவர், செல்ஃப் ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும், சுய மறுசீரமைப்பு செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும், சமூக செயல்பாடு அதிகம் கொண்டவர், சோஷியல் வியூவோட சோஷியல் ஆக்டிவிட்டியோட தன்மை கொஞ்சம் இருக்கும் அவர்கிட்ட. அதே போல் தனுசு ராசியில் செவ்வாய் அமையும் போது அறிவுசார் ஜாம்பவான் அப்படின்னு ஒரு நூல் சொல்கிறது. அது வேல்யூவான ஒரு நூல் தான். அறிவுசார் ஜாம்பவான், அதாவது தன்னுடைய அறிவின் மூலமாக ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய தன்மை உண்டாகும்.
விளையாட்டு திறனை ஆதரிப்பவராக இருப்பார். அதாவது ஸ்போர்ட்டிவ்னஸ் இருக்கும். தங்கள் இலக்கை அடைய ஊக்குவிக்கும் ஆற்றல் அதிகம் இருக்கும். மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அவரிடம் இருக்கும். அதேபோல் தனிப்பட்ட வாழ்க்கை உயர்ந்த அல்லது சமூகத்தை உயர்ந்த இலக்கை நோக்கி முன்னேற்றுவதற்கான உந்துதலை வெளிப்படுத்தக்கூடியவராக இருப்பார். தன்னுடைய தனிப்பட்ட பர்சனல் லைஃபாக இருந்தாலும் சரி, சோசியல் லைஃப்பில் ஈடுபடும் போதும் சரி, அதில் இருக்கக்கூடிய ஒரு இலக்குகள், எய்ம், கோல், அதை வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணக்கூடிய ஒரு உந்துதல் இவர்கிட்ட இருக்கும். அது மாதிரி புனிதமான ஞானத்தின் வலிமை கொண்டவராக இருப்பார். அதுபோல் இந்த குருவினுடைய தனுசு ராசியில் செவ்வாய் அமையும் போது தேசபக்தர் என்று சொல்லப்பட்டுள்ளது. தேசபக்தராக இருப்பார். தீவிரமாக தனது தேசத்தை விரும்புபவராக, நேசிப்பவராக இருப்பார். தீவிர விசுவாசியாக இருப்பார். ஆனால் கொஞ்சம் அழுத்தமானவர் தான். அதே போல் தனுசு ராசியில் செவ்வாய் இருக்கும்போது சில விஷயங்களை ஒரு தீவிரமாக ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. சிலவற்றை ரொம்ப தீவிரமாக பின்தொடர்வது, ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது இருக்கும். ஊக்கமளிக்கும் செயல்களில் ஈடுபடக்கூடிய தன்மை இயல்பிலே ஏற்படும் என்று பார்க்க முடிகிறது. அதே மாதிரி உயர்ந்த புரிதல் இருக்கும். ஹை அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். செயல் திட்டங்களில் கட்டமைப்பை கொடுக்கக்கூடிய பலம் பொருந்தியவராக இருப்பார்கள். அதாவது வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அதனுடைய டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான பிளானிங், ஸ்ட்ரக்சரிங், அதை கொடுக்க சிஸ்டமேட்டிக் அது கொடுக்கக்கூடிய பலம் இவங்ககிட்ட இருக்கும். அதேபோல் சிலர் விளையாட்டில், இராணுவம், காவல்துறை போன்றவற்றில் உயர்ந்த இடத்தை அடைந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த மாதிரி அமைப்பில் தனுசு ராசியில் செவ்வாய் இருக்கக்கூடியவர்கள். ஜோதிட சாஸ்திரத்தில் இங்கு இருக்கும் செவ்வாய் பகவானை குரு பகவான் பார்த்தால் மனித நேயம் மற்றும் மத பக்தி, அத்துடன் ஒரு நீதியுள்ள போர் வீரன் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதிகாரமுள்ள, அத்துடன் அசுப கிரகங்கள் தொடர்பு ஏற்பட்டால் நம்பிக்கை துரோகம், தவறான நடவடிக்கை, போலியான மாற்றம் அல்லது போலியான கௌரவம் ஏற்படலாம் என்று சொல்லப்பட்டுள்ளது. சுப கிரகங்கள் தனுசு ராசியில் கூடிய செவ்வாயோடு தொடர்பு பெற்றால் தனது நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய வாழ்க்கை துணை அவர்களுக்கு கிடைப்பார்கள். அதாவது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லைஃப் பார்ட்னர் வந்து அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய பிலீவ் வந்து காப்பாற்றக்கூடியவங்களாக அவங்களுக்கு அமைவாங்க. அதே போல் திருமணத்தின் மூலமாக ஏதேனும் பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். மேலும் ஒத்துப்போகக்கூடிய சகோதர சகோதரிகள் அமைகிறது. அதே போல் வந்து அவங்க எதுக்காக எதை ஒரு சத்தியமாக, எதை உண்மையாக கருதி போராடுறாங்களோ அந்த போராட்டத்தில் அவங்கள ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய, ஒரு சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த செவ்வாய் ஏற்படுத்தி தருவார். ஆக தனுசு ராசியில் செவ்வாய் ஏற்படும் போது ஏற்படக்கூடிய பொதுவான பலன்கள், நூல்கள் சொன்னது, நம்மளுடைய அனுபவத்தில் ஏற்பட்டது, இதுவாறு விரிவாக நம்ம பார்த்தோம். தொடர்ந்து எமது ஜோதிட பதிவுகளுக்கு ஒத்துழைப்பு தந்து வரக்கூடிய நண்பர்களுக்கும், ஜோதிட சாஸ்திர ஞானம் தந்து வரக்கூடிய இறைவனுக்கும் நன்றி கூறி இந்த அளவில் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.